ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீஸ் குருமா. இந்த பீஸ் குருமா சப்பாத்தி, நான், புல்கா, ரொட்டி எல்லாத்துக்குமே செமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம பச்சை பட்டாணி எடுத்துருக்கோம். இது ஃப்ரெஷ்ஷான பீஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா காஞ்ச பச்சை பட்டாணியை நம்ம ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம். காஞ்ச பட்டாணியை ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை 3 to 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம சோம்பை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் உங்களுக்கு நல்லா இந்த கிரேவியை திக்காக்கி கொடுக்கும். 2 to 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மிக்ஸ் நல்லா வதங்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த அந்த பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிடலாம். அவ்வளோதான், பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.